வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான ஒரு கேபேஜ் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ ஆனியன், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கேபேஜை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, சீரகம், ஒரே ஒரு பிஞ்சு சோம்பு போட்டிருக்கேங்க ஃப்ளேவருக்காக. உரப்புன்னு நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை நீட்டமாக ஒரு கையளவுக்கு நறுக்கி வச்சுருந்தேன். அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி இதுக்கு சாதத்துக்கு தேவையான அளவு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். நான் ஒரே ஒரு கப் ரைஸ்னால் நீங்கள் ஜாஸ்தி எடுத்திங்கன்னா கூட ஒரு தக்காளி சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. நீங்கள் தண்ணியோட வேக வச்சிங்கன்னா நசன்னு ஆயிரும். இப்போ இது நல்லா எண்ணெயிலே லேசாக வதங்குறனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக பச்சையாக தான் இருக்கணும். அது அந்தளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா பொடியும், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை 4மே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக நல்லா இருக்குங்க அதுக்காக. இப்போ இது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி முட்டைக்கோசு லைட்டாக வதங்கினா போதும். இது கூட நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கிளறி விட்டிங்கன்னா உதிராயிருங்க. நார்மல் ரைஸ் தான் வச்சுருக்கேன். உதிராக வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொறுமையாக நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக சூப்பராக வந்துடுங்க. இந்த பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்லேயே நீங்கள் முட்டைக்கோஸை மட்டும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். காலையில் எழுந்துச்சி வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் இந்த சாப்பாடை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.